ஹிடன் ட்ரூத். ஹிடன் ட்ரூத் ஷார்ட் ஸ்டோரி. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தனர். விக்கிரமன் அரசன், மாரவர்மன் மந்திரி. இருவரும் வீரமும் புத்தியும் சேர்ந்ததுபோல் வெகுகாலம் ஒற்றுமையுடன் நல்லாட்சி செய்தனர். ஒரு சமயம் மந்திரி மாரவர்மன் உறவினரைக் காண வெளிதேசம் சென்றிருந்த போது அரசன் உடல்நலமில்லாததாக கேள்விப்பட்டு திரும்பி வந்தான். அரசனைக் காண உறவினர் தவிர யாருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. பிறகு திடீரென்று அரசன் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. மாரவர்மன் துயருற்றான். மந்திரி மாரவர்மனின் மகன் ராஜவர்மனும் அரசன் விக்கிரமனின் மகன் இளவரசன் பராக்கிரமனும் கூட நல்ல நண்பர்கள்தான். ராஜபிரதானிகளும் அரச குடும்பத்தாரும் அரசன் மந்திரி ஆகியோருடைய நட்பில் வெறுப்புற்றதால் அரசன் இறப்பிற்கு மந்திரி மாரவர்மன் தான் காரணம் என்றும் அரசனுடன் எப்போதும் சேர்ந்து கொண்டு எங்கும் செல்லும் மாரவர்மன் உணவில் அரசருக்கு மெதுவாக கொல்லும் விஷத்தை கலந்து தந்துவிட்டே வெளியூர் சென்றதாகவும் அதனால் அரசன் உடல்நிலை கெட்டு இறந்து விட்டதாகவும் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு மந்திரி மாரவர்மனின் குடும்பம் நாடு கடத்தப்பட்டது. புதிய அரசனாகிவிட்ட பராக்கிரமன் தன் தந்தையின் மரணத்துக்கு காரணமான மந்திரி குடும்பத்தை பழிவாங்க துடித்தான். அந்த குடும்பத்தை கூண்டோடு அழிக்க நினைத்த விஷமிகள் தூண்டலின் விளைவே அது. வெகு நாட்கள் கழித்து வேட்டைக்கு வனப்பக்கம் சென்ற அரசன் பராக்கிரமன் மந்திரி மகன் ராஜவர்மனை சந்தித்தான். மனதில் வெறுப்புணர்ச்சி இருந்தும் அனாதையாகி அப்பகுதி மக்கள் தலைவனாக இருந்த ராஜவர்மனிடம் அரசன் பராக்கிரமன் சகஜமாக உரையாடினார். அவர்களின் பழைய நட்பு புதுப்பிக்கப்பட்டது. குடும்பமாகிவிட்ட போதும் அடிக்கடி வனவேட்டைக்கு சென்ற பராக்கிரமனின் குடும்பத்தை இழந்து வனத்தலைவனாகிவிட்டு வாழும் ராஜவர்மனும் பல கதைகள் பேசினர். பராக்கிரமனுக்கு பல வகை காய்கறிகள், கனிவகைகள், கிழங்குகளும் மற்றும் பழக்கப்படுத்தப்பட்ட யானைகளும் தந்தான் ராஜவர்மன். பதிலுக்கு அரசன் தந்த பொற்காசு பட்டாடை மறுத்து நட்பு போதும் என்றான். எதிரி நாட்டவர் திடீரென்று போர் தொடுக்க அதை அறிந்த ராஜவர்மன் வில்லம்பு பயிற்சி பெற்ற தன் வனவாசி வீரர்கள் பலரையும் அனுப்பி புதிய படை உருவாக்கி போரில் பராக்கிரமனுக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்தான். அரசன் பராக்கிரமன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இருப்பினும் தன் தந்தையை கொன்ற குடும்பம் என்ற வெறுப்புணர்ச்சியும் அதனால் தன் தாய் அடைந்த துக்க நிலையும் அரசனின் அடிமனதில் ராஜவர்மனை பழி தீர்க்க சந்தர்ப்பம் தேடியது. ராஜவர்மன் அதை அறிந்திருந்தும் எந்த வகையிலும் தன் தந்தை நிரபராதி என நிரூபிக்க முடியாததாலும் ராஜ குடும்பத்தினரின் தந்திரத்தை அரசனாக எப்போது உணர்வான் என்றும் காத்திருந்தான். அரசன் பராக்கிரமனுக்கு ஆண் வாரிசு இல்லை, ஒரு பெண்மகள் இருந்தாள். அந்த இளவரசியையே வளர்ந்த பின் முடிசூட்ட அவன் எண்ணியிருந்தான். அவளும் பெரியவளானாள். அவளுக்கு சிறு வயதில் இருந்தே மிக்க போர் பயிற்சி, சாஸ்திரங்கள், ராஜதந்திரங்கள் ஆகியன போதிக்கப்பட்டன. அவளை அந்த ராஜ குடும்பத்து உறவினன் மகனை மணமுடிக்க ஆசைப்பட்டான். அவளோ அவனை புறக்கணித்து பக்கத்து நாட்டை வென்றெடுத்து தங்கள் நாட்டுடன் இணைத்தபோது தன் தந்தையிடம் சரணடைய மறுத்து அவர்கள் அரண்மனை குலதெய்வ கோவிலுக்குள் அரண்மனை அரச சுரங்கத்தின் வழி சென்று உண்ணாதிருந்து உயிர்விட்ட அந்த அரசனை நினைத்தாள். அவனுடைய மகன் இளமாறன் தங்கள் பேரரசுக்குட்பட்ட சிற்றரசனாகி இருந்ததால் அடிக்கடி தன் தந்தையை சந்திக்க வரும் அவனை விரும்பினாள். இதை அறிந்து கொண்ட உறவினர்கள் சதி செய்தனர். மலை தேசத்தில் இருந்து மிகப்பெரிய படை வந்துவிட்டது. முன்னறிவிப்பு ஏதுமின்றி போர் வந்ததால் அப்போதுதான் போர் செய்து ஓய்ந்திருந்த அரசன் பராக்கிரமன் படைகளை போர் செய்ய தத்தளித்தான். படைகளை தயார் செய்ய திகைத்தான். அப்போது எதிர்பாராத விதமாக இளவரசியும் கடத்தப்பட்டாள். நிலைமையை சமாளிக்க முடியாமல் திணறிய அரசன் பராக்கிரமன் வேறு வழியின்றி மறுபடியும் வனத்தலைவன் ராஜவர்மனின் உதவியை நாடினான். ராஜவர்மன் தன் கூட்டத்தாரில் பெண்களையும் போர் பயிற்சிக்கு தயார் செய்திருந்தான். பெண்களா என்று சற்றே ஏளனமாக கேட்டு வியந்த அரசன் பராக்கிரமன் அதிசயத்து போகுமாறு ராஜவர்மனின் யானைப்படை, வில்லம்புப்படை மற்றும் பெண்டிற்படை வந்தது. வனப்பெண்கள் முதுபெண்களும் இளம்பெண்களுமாக வில்லம்பு, வேலெறிதல், குத்தீட்டி பாய்த்தல், கவன்கல் எறிவது போல ஒரே சமயத்தில் சிறு சிறு குத்தூசி போன்று தீட்டப்பட்ட விலங்கு எலும்புகளை ஒரே சமயத்தில் பலவற்றை எய்துவிடும் பயிற்சியும் பெற்றிருந்தனர்.
எதிரி படை மிக பெரியதாக இருந்ததால் பெண்டிர்படை கோட்டை சுவர் மேல் நிறுத்தப்பட்டது. அவர்கள் மேலிருந்து போல் செய்தனர். மிக கடுமையாக நடந்த 8 நாட்கள் போரில் இறுதியாக மிகவும் சிரமப்பட்டு அரசன் பராக்கிரமன் வெற்றியடைந்தான். எதிரி நாட்டவர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். எதிரி ஒற்றர்களும் துரோகிகளும் அழிக்கப்பட்டனர். மலை தேசமும் இப்போது பராக்கிரமன் வசமானது. ஆனால் மக்களின் மாபெரும் முழக்கம் கொண்டாட்டத்தில் நடுவில் அரசன் பராக்கிரமன் இருந்தும் மகளை பற்றிய வருத்தத்தில் இருந்தான். தன் பக்கம் பெண் வீரர்களை கூட தயார் செய்து அனுப்பி மாபெரும் வெற்றி தந்துவிட்ட ராஜவர்மன் ஏன் விழா கொண்டாட்டத்திற்கு வரவில்லை என்பதை அரசன் பராக்கிரமனால் அறிய முடியவில்லை. அதற்குள் அவனுக்கு மெல்ல மயக்கம் வரும்போல் இருந்தது. அவ்வளவுதான். அரசன் தன் தந்தையைப் போலவே உணவில் விஷம் கலந்துள்ளது என்றும் வனத்தலைவன் ராஜவர்மனால் அது நிகழ்ந்தது என்றும் அரச குடும்பத்தாரால் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை மக்கள் கண்கூடாக ராஜவர்மனின் மிக பெரிய உதவிகளை கண்டதால் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் திகைத்தனர். அனைவரும் வனத்தலைவன் ராஜவர்மனுக்காக காத்திருக்க 2 நாள் கழித்து ராஜவர்மன் சில வீரர்களுடன் ஒருவனை சங்கிலியால் பிணைத்து இழுத்து கொண்டு வருவதையும் தங்கள் இளவரசியும் உடன் வருவதையும் கண்டு அனைவரும் அரண்மனையில் கூடினர். ராஜவர்மன் உடனடியாக தன்னுடன் வந்திருந்த வன மருத்துவரை அரண்மனைக்குள் அனுப்பி அரசனுக்கு வைத்தியம் செய்து காப்பாற்றும்படி பணித்தான். இளவரசி தங்கள் உறவினர் மகனே தன் அரசனாகும் ஆசை நிறைவேற தன்னை கடத்தி தன் தந்தைக்கும் உணவில் விஷம் கலந்த விஷயத்தை மக்களிடம் உரைத்தாள். அனைவரும் தங்கள் இறந்து போன அரசன் விக்கிரமனை நினைத்து நெடுநேரம் துக்கத்தில் ஆழ்ந்தனர். அதற்குள் மூலிகை வைத்தியத்தால் விஷம் முறிந்து சற்றே தெளிந்துவிட்ட அரசன் மக்கள் முன் அழைத்து வரப்பட்டான். அந்த உறவினர் மகனை பார்த்த அரசன் பராக்கிரமனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவனுடைய தந்தைக்கு தூரத்து உறவு முறை தங்கையாக இருந்த ஒருத்தியின் மகன்தான் அவன். அவனுக்கும் இளவரசிக்கும் 18 வயது வித்தியாசம் இருந்தது. அவனுடைய தந்தை தங்கள் படையில் வேலை பார்த்த குதிரைப்படை தலைவன். அவனுடன் தான் எப்போதும் வனவேட்டைக்கு செல்வார் தன் தந்தை விக்கிரமன் மற்றும் ராஜவர்மனின் தந்தை மார்வர்மனும் உடன் செல்வாரே என்று யாவற்றையும் உணர்ந்த அரசன் பராக்கிரமன் மிகுந்த சினமுற்று அவனை சிரச்சேதம் செய்த உத்தரவிட்ட போது ராஜவர்மன் தடுத்து தன் வனப்பகுதிக்கு நாடு கடத்துமாறு உத்தரவை மாற்றச் செய்தான். அங்கு அவனை தான் படை வீரனாக்கி திருந்த வாய்ப்பு தருவதாகவும் கூறினான். மன்னன் அவ்வாறே சொல்ல மக்கள் மகிழ்ந்தனர். தவறு யாவற்றையும் ஒப்புக்கொண்டு விட்ட குற்றவாளி கூசிப்போனான். ராஜவர்மன் இளவரசி விரும்பிய சிற்றரசனை வரவழைத்து பராக்கிரமனுடன் அவர்களுக்கு மணமுடிக்கச் செய்ய பராக்கிரமனோ அந்த சிற்றரசனையே தன் ராஜ்யத்தின் பேரரசனாக்கிவிட்டு தன் நட்பின் பரிசுத்தம் காத்து உதவிய உயிர் நண்பனிடம் மன்னிப்பு கேட்டு அவனுடனேயே தன் மீதி வாழ்நாளை கழிக்கப் போவதாக அறிவித்து வனம் புகுந்தான். இதுவரை பல காலமாக தவறாக கருதப்பட்ட ராஜவர்மனின் சிறப்பை மக்கள் உணர்ந்தனர். தங்கள் மறைந்த மன்னரின் இறப்புக்கான காரணத்தையும் அறிந்தனர். அரச குடும்ப தந்திரங்கள் பிறர் மேல் எளிதாக பழி சுமத்துவற்று மறைக்கப்படுவதை எண்ணினர். இப்போதுள்ள அரசனை எப்படியோ காப்பாற்றி விட்டோமே என்று ஆறுதல் அடைந்தனர். தவறை கண்டுபிடித்து வெளிப்படுத்தி தன் தந்தை நிரபராதி என நிரூபித்ததோடு தன் நட்பையும் காத்த வனத்தலைவன் ராஜவர்மனை மக்கள் வெகுகாலம் புகழ்ந்தனர். எப்போதும் சாதாரண மக்களின் தவறுகளை அரசாங்கம் வெகு விரைவில் விசாரித்து தீர்ப்பளிக்கிறது. ஆனால் அரச குடும்பத்தின் உறவினரின் தந்திரங்களையும் துரோகத்தையும் அரசாங்கம் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதாலும் அவர்களின் மீது விசாரணை பாயாததாலும் மக்களிடம் மூடி மறைப்பதாலும் அப்பாவி மக்களில் சிலர் குற்றவாளியாக்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் உள்ளார்ந்த உண்மையை ஆராய்ந்தறிய வேண்டும் என்கிற தேச பேராண்மையும் இழிவுபடுகிறதே என மக்கள் எண்ணலாயினர். இனியாவது மறைக்கப்பட்ட உண்மைகள் வெகுகாலம் தள்ளி போடப்படாமல் விரைவில் வெளிப்படுத்துமாறு புதிய சட்டங்கள் தீட்டுமாறு தங்கள் மகாராணியாகிவிட்டவளிடம் மக்கள் விண்ணப்பிக்கலாயினர். முற்றும்.